வாழ்க்கை நாடு போயிட்டு இருக்கிற முதல்ல என்னோட பேர் சாம். வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் போய் சாப்பிடுங்க முதல்ல. இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த தப்பே இல்லாம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அது பேர் தான் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா அது சப்ஜெக்டிவ் தான். சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க பார்வையில அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும், இன்னொருத்தவங்க பார்வையில அது பெர்ஃபெக்ட்டா இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, முதல்ல ரைட் பிரதர்ஸ் வந்து பிளேனை கண்டுபிடிக்கும் போது அவங்க நினைச்சிருப்பாங்க இதாண்டா இருக்கிறதுலே பெர்ஃபெக்ட்டான பிளேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா வருங்காலத்துல நபர்கள் வந்து அது ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்குன்னு தோணி அதை இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அட்வான்ஸான பிளேன்ல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அமெரிக்காவே பிளேன்ல போனாலும் நம்மளுக்கு போறதே தெரியாது. இந்த பெர்ஃபெக்ட் சொல்ற விஷயம் எனக்கே என் லைஃப்ல வந்திருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க மிஸ் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் தருவாங்க. அந்த ஹோம்ஒர்க் உட்காந்து எழுதுவேன். நான் பாட்டு எழுதிட்டே இருக்கும் போது எனக்கு அறியாம ஒரு தப்பு பண்ணிடுவேன். சின்ன தப்பு தான் பண்ணிருப்பேன். நான் நினைச்சிருந்தா வந்து ஒரு பென்சில் கோடு போட்டு அடுத்த நான் எழுதிருக்கலாம். ஆனா அதை பண்ண மாட்டேன். பேப்பரை ஃபுல்லா கிழிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். சொல்ல போனா அந்த ஹோம்ஒர்க் நான் முழுசா முடிக்கவே இல்லை. முடிக்காம போய் அடிதான் வாங்கினேன். சோ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ஷனிசம்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் பெர்ஃபெக்ஷனிசம்ன்றது ஒரு டிசீஸ் இல்ல, ஒரு டிசார்டர். இப்ப நான் சொல்ல போற குணாதிசயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இல்ல நீங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மாறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கும். உங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வந்து லிட்டரலி இம்பாசிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க ஸ்டாண்டர்ட் எப்படி மாத்தணும் நீங்க ஆசைப்படுவீங்கன்னா 30,000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது இம்பாசிபிள் கிடையாது. ஆனா அது அன்ரியலிஸ்டிக். இப்போதைக்கு உங்களுக்கு தப்பு பண்ணவே பிடிக்காது. தப்பு நடந்துருமோன்னு பயத்திலேயே நிறைய விஷயத்த நீங்க தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ல கூட தப்பு கண்டுபிடிப்பீங்க. நீங்க பண்ற வேலையில என்னைக்குமே உங்க மூளையும் சரி, உங்க உடம்பும் சரி, இல்ல நீங்களுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டீங்க. ஈவன் இன்னொருத்தவங்க வெளில இருந்து வந்து இல்லப்பா நீ செய்யற செயல் சூப்பரா இருக்கு, உன் ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னா கூட நீ வேலையை பார்த்திருப்பா, யோ எனக்கு தெரியும் என் ஒர்க்ல வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களை இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. இங்க ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்காரணத்து கொண்டும் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது விண்டோஸ் ஓஎஸ்ன்றது வேற, ஆப்பிள் ஓஎஸ்ன்றது வேற. ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்கு. ரெண்டுத்துக்கும் வந்து குறைகள் இருக்கு, இதுக்கும் குறைகள் இருக்கு. அதனால உங்களை கொண்டு போய் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னைக்குமே வளர்க்காது, உங்களை அழிக்க தான் ட்ரை பண்ணும். வேர்க்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அட்வைஸ் பண்ற ஒரு பூமரா மாற்றணும், வயசாயிட்டு இருக்கு ஆவன். இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் பண்றதுனாலயே உங்களுக்கு நிறைய வந்து விஷயம் உங்களுக்கு தப்பாவே தெரியும். தப்பா தெரிஞ்சதுனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. மனசு உடைஞ்சு போய் எது மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் பார்த்து பயம் இருக்கிறதுனால நிறைய விஷயத்துல வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண மட்டும் தான் நம்ம நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தப்பா கரெக்டான்னு கேட்டீங்கன்னா, அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. சில ப்ரோஸும் இருக்கு, சில கான்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ் பார்த்துடலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க பண்ற வேலையில வந்து ஹை குவாலிட்டி ஒர்க் இருக்கும். நீங்க பண்ற வேலையில பாத்தீங்கன்னா மத்தவங்களை விட அதிக டீடைல்ஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சின்ன மைனூட் டீடைல்ஸ் முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க லைஃப் பாத்தீங்கன்னா டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் இருக்கும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லிமிட்ல இருக்க வரைக்கும் தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க அளவுல இருக்க வரைக்கும் அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது அளவுக்கு மீறி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, ஆங்ஸைட்டி ஆவீங்க, மனசு உடைஞ்சு போயிடுவீங்க, நிறைய விஷயத்தை தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, இல்ல முடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. அப்படி வந்து உங்க மனசு எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா ஆகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அது என்னன்னா, இந்த விஷயத்த என்னைய தவிர இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாராலுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் தோன்றிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க பண்ற செயலை விட பெர்ஃபெக்ட்டாவும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்க செய்யறதை விட மட்டமா செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இருக்காங்க. இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பத்தி நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து ஒரு ரொபாட் லைஃப் வாழ முடியாது, ஒரு கம்ப்யூட்டர் வாழ முடியாது, மிஷின் வாழ முடியாது. அதெல்லாம் மிஷின், நம்மள ஹியூமன் பீயிங். சொல்ல போனா மனிதர்கள் எதுக்கு படைக்கப்பட்டாங்க கேட்டீங்கன்னா, தப்பு பண்றதா மட்டும் தான் படைக்கப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் யாரோ தப்பு பண்ணதுனால தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா போயிட்டு இருக்கு, மன்னிச்சுக்கங்க. இப்ப நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் தப்பே பண்ணல, எல்லா விஷயத்தையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்கன்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகளே வந்திருக்காது. ஒருத்தனோட தப்பு தான் இன்னொருத்தனோட இன்வென்ஷனா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு அறிவுரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, உங்க மைண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு வந்து கத்துக் கொடுங்க. அதுக்கு எப்பயுமே மூளை சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்காது. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஒன் மேன்ஸ் ட்ராஷ் இஸ் அனதர் மேன்ஸ் ட்ரெஷர் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து குப்பையா இருக்கும்,
அதே விஷயம் இன்னொரு மனுஷனுக்கு அது வந்து பொக்கிஷமா இருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷனிசம் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட ஃபவுண்டர், அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாரு. இவர் பெர்ஃபெக்ட் ஆக இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சுத்தி இருக்க நபர்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணல, அது வந்து சில பிரச்சனைகளும் உருவாக்குச்சு. ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, எந்த போன் கம்பெனியுமே இதை பண்றது மாட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட போன் டப்பாலாம் வைப்பாங்கல்ல, அந்த டப்பா எப்படி கட் பண்றாங்க அதை கொண்டு பெர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி நினைச்சாரு. அப்படி பண்ணதுனாலதான் ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி தனித்து இருக்கு. எலான் மஸ்க், டெஸ்லாவோட ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் அவரு. இவரும் பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. அவர் ஒர்க்ல பாத்தீங்கன்னா தப்பே நடக்கூடாதுன்னு நினைப்பாராம். ஆனா இது அந்தந்த பர்சனுக்கு அது நல்லா இருக்கும். ஆனா சுத்தி ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களோட கோ ஒர்க்கர்ஸ், அவங்க யாருக்குமே அது செட் ஆகாது. அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாச்சான். இந்த பெர்ஃபெக்ட் ஆகல வந்து பாசிட்டிவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்னிஸ்ல வந்து பயங்கரமான பிளேயர் அவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்களாம். அவங்க பண்ற ஒவ்வொரு மூவ்ஸையும் ஃபாலோ பண்ணி அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைப்பாங்களாம். அதனாலதான் அவங்க இன்னைக்கு வேர்ல்ட் சாம்பியனா இருக்காங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்ச லியோனார்டோ டாவின்சி, லாஸ்ட் சப்பர், இந்த மாதிரி பயங்கரமான ஓவியங்கள்லாம் வரைஞ்ச ஒரு ஓவியர் அவர். சொல்லப்போனா லியோனார்டோ டாவின்சி அவர் நிறைய பெயிண்டிங் வந்து பாதியில நிப்பாட்டிருக்காரு. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இல்ல, இது சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரே முடிவு பண்ணிட்டு அந்த பெயிண்ட பாதியா நிப்பாட்டிருக்காரு. யாருக்கு தெரியும், ஒருவேளை வந்து லியோனார்டோ டாவின்சி அந்த பெயிண்டிங் வந்து வரைஞ்சு முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த இம்பர்ஃபெக்ட் பெயிண்டிங் சொன்னார்ல அவரு, அதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸா கூட இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ், பிளாகர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புக் எழுதுவாங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இந்த புக்ல தப்பு இருக்கு, இந்த புக் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின புக்கை வந்து பாதியில நிப்பாட்டின புத்தகங்கள் நிறைய இருக்கு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நான் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் எதையாவது பண்ணேன். இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு எனக்கு இப்படி தோணுச்சு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ வந்து நான் பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும், தப்பே பண்ணாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த வீடியோ அந்த கேமரா வந்து 30,000 தடவை நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிருப்பேன். நல்லா வரலையோண்டு. எனக்கு என்ன தோணுச்சு, நான் எதுவுமே பண்ணாம படுத்துங்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அது போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்க, அந்த விஷயத்த நீங்க நாளைக்கு பண்ணும்போது இன்னைக்கு பண்ணதை விட சிறப்பா பண்ணிருப்பீங்க. இவ்வளவுதான் இம்ப்ரூவ்மெண்ட். இதுல பெர்ஃபெக்ட்னு சொல்ற விஷயத்த வந்து மண்டையில வச்சுக்காதீங்க. அப்படி ஒரு விஷயமே எக்ஸிஸ்ட் ஆகல. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருப்பீங்களே தவிர பெர்ஃபெக்ட்டா ஆகவே மாட்டீங்க. அதனால தோழர்களே, உங்க மனசுல வந்து ஒரு விஷயத்த நான் பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சுன்னா, அந்த எண்ணத்தை இன்னையோட தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் பண்ற விஷயத்த இம்ப்ரூவ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் தோணாலோ இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது கான்டென்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்டாலோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களை கூடிய சீக்கிரத்துல என்னோட சந்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை தான், முடிஞ்ச சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. டாடா, பை, see you and cut. ஆனா சொல்றேன், சென்னை வந்து அருமையான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாசமும் புழுங்குது, மழை காலத்திலயும் புழுங்குது, பனி காலத்திலயும் புழுங்குது. நல்ல கிளைமேட். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.